மறுபடியும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் திமுகவுடைய நிர்வாகிகளை சீண்டுவது, திமுகவிடம் அதிகார பகிர்வு கேட்பது, ஆட்சியில் பங்கு கேட்பதுன்னு சீண்டி பார்க்கிறார்கள். ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது மாநிலத்தில் திமுகவுடைய கொள்கைக்கு விரோதமானது. திமுகவுடைய அடிப்படை கொள்கைகள் ஒன்று மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மாநிலத்தில் சுயாட்சி என்கிற திமுகவுடைய கொள்கைக்கு விரோதமாக எவன் பேசினாலும் அவன் அடித்து துரத்தப்படுவதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. இது ஒரு பக்கம். இதை ஏன் திரும்ப திரும்ப செய்கிறார்கள் அப்படின்னா, திமுகவுடனான கூட்டணியை உடைக்கணும், திமுகவுடன் நம்முடைய கட்சி கூட்டணியில் இருப்பது பிடிக்கவில்லை என்று இவர்கள் கருதுவார்களேனால் அந்த கருத்தை அவர்களுடைய கட்சி தலைமையே கூந்தலாக கூட தொடர்ந்து மதிப்பதில்லை. நீங்க போய் முதல்ல சொல்லுவாங்கல்ல, நம்ம திமுக கூட்டணியில் இருக்க வேணாம், ஆசை அந்த பக்கம் தான் இருக்கு, அங்க போவோம் அப்படின்னு நீங்க சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு சரி வா போவோம்னு அந்த தலைமை சொல்ல மாட்டேங்குது, மூடிட்டு உட்கார வச்சிருது. அதற்கு பிறகு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நம்ம கட்சி தலைமை தான் நம்மளை மதிக்க மாட்டேங்குது, நமக்கு என்ன இந்த கூட்டணி உடையணும், இந்த கூட்டணி நம்ம சொல்லி நம்ம கட்சி பிரிஞ்சு வந்தா என்ன, திமுகவே செருப்பு கொண்டு அடிச்சு விரட்டி விட்டா என்ன, அப்போ திமுக செருப்பை கழட்டி நம்மை அடித்து துரத்துவதற்கு என்னென்ன செய்வோம் சொல்லிட்டு காலை பிடித்து இழுப்பது, சுரண்டி கூப்பிடுவது, சீண்டி விளையாடுவது, இந்த வேலைகளை எல்லாம் சில குறிப்பிட்ட நபர்கள் செய்கிறார். இந்த கட்சியுடைய மாநில தலைவரும் அதை வெளிப்படையாகவே இந்த ஏதாவது தேவை இருந்தது என்றால் அதை பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டுமே தவிர ஊடகங்களில் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்நோக்கம் வேறு. அவருடைய கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர் எங்களுடைய நாடாளுமன்ற விப், அவரு நாடாளுமன்ற உறுப்பினர், சீனியர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை தெளிவாக இருக்கிறது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி, ரொம்ப வலிமையா இருக்கு. இதை அசைத்து பார்ப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு அசைக்க முடியாது. மறைந்த EVKS கூட கடந்த காலங்களில் சொல்லியிருந்தார், அதாவது எம்பி ஆவர்கள் எம்பி ஆகும் வரைக்கும் கூட்டணி கட்சியான கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுகவுடைய தயவு வேண்டும்னு தாங்கள் எம்பி ஆகிவிட்டு இதே கட்சியில் எங்கள் கட்சியிலேயே தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் பதவி, உள்ளாட்சி தேர்தல்கள்ல பதவி பெறுவதற்காக வெயிட் பண்ணும்போது அது வேண்டியதில்லை, அப்ப நாம ரிஸ்க் எடுப்போம், வேறு கூட்டணிக்கு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், அதிக சீட்டு வாங்குவோம்னு கேட்கறாங்களே, இந்த அதிக சீட்டு வாங்குவோம், ரிஸ்க் எடுப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறதெல்லாம் இவர்கள் ஏன் எம்பி தேர்தலுக்கு முன்னாடி செய்து வேறு கூட்டணி ட்ரை பண்ணி தன்னை போலவே இன்னும் பல எம்பிக்கள் உருவாவதற்கு ரிஸ்க் எடுப்பதில்லை என்றால் இவர்கள் தங்களுடைய விவரத்தில் ரொம்ப விவரமா இருக்காங்க, அடுத்தவனுக்கு கிடைக்காம போட்டுன்னு திட்டமிடுகிறார்கள். அவர் வெளிப்படையா அடிச்சார்.